ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே பணக்கார கிராமம் இந்தியாவில் தான் இருக்கும். இந்த ஊரோட வங்கியில் மட்டும் எவ்வளவு பணம் இருக்குது தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் தான் என்று மகாத்மா காந்தியே கூறியுள்ளார். பொதுவாக கிராமங்கள் என்றாலே எளிமையான மற்றும் வசதி இல்லாத வாழ்க்கை என்ற கண்ணோட்டம் உள்ளது. ஆனால் இந்த நம்பிக்கையை உடைக்கும் சில விதிவிலக்கான கிராமங்கள் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கிறது. 2019ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 6,64,369 கிராமங்கள் உள்ளன. மேலும் அவை மும்பை, பெங்களூர் மற்றும் டெல்லி போன்ற பெரிய நகரங்களைப் போலவே இந்தியாவையுமே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. முன் எப்போதையும் விட இப்போது இந்தியா இன்னும் விவசாய பொருளாதாரம் என்று கூறுவதால் நாட்டின் கிராமப்புறங்களை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. குஜராத்தின் ஒரு அமைதியான மூலையில் இந்தியாவின் பெரிய நகரங்களுக்கு சவால் விடும் ஒரு கிராமம் ஒரு மாபெரும் ரகசியத்தை வைத்திருக்கிறது. அந்த கிராமத்தின் பெயர் தான் மதாப்பர். இந்த கிராமத்தின் வங்கியில் மட்டும் 7,000 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்டாக குவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிராமப்புற சமூகம் எப்படி இவ்வளவு செல்வத்தை குவிக்க முடிந்தது என்ற சந்தேகம் உங்களுக்குள் எழுகிறதா? அதற்கான பதிலை தெரிந்து கொள்ள நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். அவர்களின் உள்ளூர் வளம் மற்றும் செழிப்பில் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வாழும் குடும்பங்களுடன் இந்த கிராமம் கொண்டுள்ள ஆழமான தொடர்புகளிலுமே இது உள்ளது. குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள மதாப்பர் கிராமத்தில் சுமார் 32,000 மக்கள் வசிக்கிறார்கள். ஆனால் இது நம் வசிப்பது போன்றோ அல்லது திரைப்படங்களில் பார்ப்பது போன்றோ சாதாரண கிராமம் அல்ல. அதன் நன்கு பராமரிக்கப்படும் சாலைகள், பள்ளிகள் மற்றும் கோவில்களுக்கு பின்னால் நம்ப முடியாத நிதி நெட்வொர்க் உள்ளது. அடுத்ததாக உள்ளூர் மக்களுக்கு சேவை செய்கிறது. அதாவது 17 வங்கிகள் இந்த உள்ளூர் மக்களுக்கு சேவை செய்கிறது. இதை ஆச்சரியமளிக்கும் வங்கி உள்கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க செல்வத்தை ஈர்த்துள்ளது. இது மதாப்பரை ஆசியாவின் பணக்கார கிராமமாகவே மாற்றியுள்ளது. ஆனால் இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? முதன்மையான ஆப்பிரிக்காவில் குடியேறிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன், அதாவது NRI, வலுவான உறவுகளை கொண்டுள்ளது. மதாப்பரை சேர்ந்த 1,200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். ஆனால் அவர்களது சொந்த கிராமத்துடன் ஆழமான தொடர்புகளை பேணுகிறார்கள். அவர்கள் சம்பாதிப்பதில் பெரும் பகுதியை சொந்த ஊருக்கு அனுப்பி வெளிநாட்டு கரன்சிகளை இந்திய ரூபாயாக மாற்றி கிராமத்தின் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் டெபாசிட் செய்கிறார்கள். பணம் அனுப்பும் நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு அறிக்கையின்படி 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் உள்நாட்டிற்கு அனுப்பப்படும் வெளிநாட்டு பணம் மேலும் அதிகரிக்கும் என மதிப்பிட்டுள்ளது. இந்த வெளிநாட்டு செல்வத்தின் வருகை கிராமத்தை செழிப்பாக வைத்திருக்கும் ஒரு தனித்துவமான நிதி சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த கிராமத்தில் பள்ளிகள், கல்லூரிகள், ஏரிகள், பசுமை அணைகள், சுகாதார மையங்கள், கோவில்கள் என பல வசதிகள் உள்ளன. 1968இல் லண்டனில் மீண்டும் நிறுவப்பட்ட மதாப்பர் கிராம சங்கம் என்ற அமைப்பையும் அவர்கள் கொண்டுள்ளனர். அந்த கிராமத்தில் இருந்து வரும் மக்களிடையே தொடர்பை ஏற்படுத்துவது இந்த அமைப்பின் நோக்கமாக இருந்தது. NRI பங்களிப்புகள் மட்டுமின்றி மதாப்பரின் பொருளாதாரத்தில் விவசாயமே முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கிராமம் மாம்பழங்கள், கரும்பு மற்றும் மக்காச்சோளம் ஆகியவற்றின் உற்பத்திக்கு புகழ்பெற்றது. இது உள்ளூர் நுகர்வுகளுக்கு ஆதரவளிப்பது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி மூலம் பெருகும் வருமானத்தையும் ஈட்டுகிறது. NRIகளின் மூலோபாய நிதி பங்களிப்புகளும் வலுவான விவசாய அடித்தளம் ஆகியவற்றின் மூலம் ஆசியாவில் இணையற்ற கிராமப்புற வளமையின் மாதிரியை இந்த மதாப்பர் கிராமம் உருவாக்கி உள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.